வருமானம். இப்போ மண் வாழ்க்கையில 50% மண் வாழ்க்கையும் 50% மின் வாழ்க்கையும் வாழும். அதுதான் கரெக்டான வாழ்க்கை. பெர்சன்டேஜ் மாறிடக்கூடாது. மண்ணில் முழுக்க வின் வாழ்க்கை வாழ்றேன்னா இட்ஸ் நாட் பாசிபிள். ஆப்வியஸ்லி. ஏன்னா அவ்வளவு பரிசுத்தமாக இருக்கணும். முடியுமா? யாரோடு பேசக்கூடாது. மௌனம் தான் சிறந்தது. படுத்து கிடந்து நான் மௌனத்தில் தான் கிடப்பேன்னா, ஏய் சாப்பிட்டியாடா, டீ வாங்கிட்டு வரட்டாடா, உனக்கு என்ன வேணும்டா, அம்மா கேக்குறா, அப்பா சொல்றாரு, டேய் இப்படியே 4 நாளா கிடக்குறியடா, வயிறு என்னத்துக்காகும், உடம்பு என்னத்துக்காகும், என்ன வேணும்னு சொல்லி எழுந்துரு, உட்காரு, சாப்பிடு. பேச மாட்டான், மௌனம். ஏன்னா அவர் வின் வாழ்க்கையில போறாராம். அப்ப வின் வாழ்க்கையில இருக்குன்னா சாப்பிடக்கூடாது, உண்ணாவிரதம் இருக்கணும், மௌனவிரதம் இருக்கணும், யாரோடுமே கலப்பு இருக்கக்கூடாது. வாழ முடியுமா? ஃப்ரெண்ட் கேட்பான், வாடா அப்படி வெளியில போயிட்டு வரலாண்டா, வீட்லயே இருந்தா ஸ்ட்ரெஸ் ஆயிருண்டா. பேசவே மாட்டேன்னு வாயை குத்திட்டு இருந்தா, கேட்டுட்டு அவன் பாட்டு போயிடுவான். அப்புறம் ஒருத்தன் கிட்ட வர மாட்டான். லைஃப் என்னத்துக்கு ஆகும்? நீ வின் வாழ்க்கையா வாழ்ற, என்ன பண்றோன்னு தெரியாம பண்ற வாழ்க்கை. நல்ல ஞாபகம் வைங்க. ஒரு விஷயத்த தெளிவு பெற்ற பிறகுதான் நம்ம அதுல இறங்கணும். வாட் எவர் இட் இஸ், கெட்டதோ நல்லதோ தெரிந்து கொள்ளுங்கள், தெளிவு பெறுங்கள், அதற்கு பிறகு பயணியுங்கள். இந்த 3 விஷயம் வேணும். என்ன நல்லவனா இருக்கணும், கெட்டவனா இருக்கணும், தப்பு பண்றது கூட அது தெரியணும். தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி அதுல தெளியணும். இதுல வரக்கூடிய குட் அண்ட் பேட் இல்லையா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இது நீங்க அலசி ஆராயணும். எவ்வளவு இதுல லாபம் வரும், எவ்வளவு நஷ்டம் தான் சார், அதுல நிறைய நஷ்டம் வரும் சார். அப்ப எதுக்கிட்ட இறங்கணும் சார்? ஒண்ணு ஞாபகம் வைங்க, நீங்க இதை செய்து நஷ்டப்பட்டா உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருப்பாரு ஒருவர். அவருக்கு அந்த மாதிரி நல்லா உழைக்கக்கூடியவன் தேவைப்படுது. அப்ப நீ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாம் லாஸ் ஆயிட்டு உட்கார்ந்தா உன் மேல ஒரு நம்பிக்கை வரும், நல்ல உழைப்பேன்னு சொல்லிட்டு. உனக்கு இதை விட்டு அடுத்த நிலை போறதுக்கு வாய்ப்புன்னா லாஸ் பண்றதுக்கு தயாராயிருவான். ப்ராஃபிட்டை வச்சு என்ன பண்றதுக்கு? ப்ராஃபிட்டை அடுத்த கட்டத்துல நீங்க என்ன பண்ணணும்? ஸ்பெண்ட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினாதான் அது மல்டிபிள் ஆகும். அப்படியே கேஷா வச்சுட்டு இருந்தா இட்ஸ் யூஸ்லெஸ் இல்லையா? ஏன்னா நீங்க குடும்ப வாழ்க்கையில, பிசினஸ் வாழ்க்கையில வாழும்போது இதெல்லாம் மஸ்ட். உங்களுக்கு தேவையான விஷயங்கள், அது ஆசையோடு இருக்குவேன். இப்ப நான் சொல்ல வந்தது, அந்த காலத்தில் இருந்தே வாழ்க்கையை ஆசை கூடாது என்று விட்டார்கள். ஈசனோட ஆயினும் ஆசை இருந்தா தானே. ஆசையே இல்லைனா, உன் கல்யாணம் கட்டிட்டா, ஆசையே இல்லைன்னா 2 நாள் வெட்டிட்டு விட்டு போயிருவா. எனக்கு அவளுக்கு பிடிக்கும்பா, என் மனைவி தான்பா, என் கூட தான்பா இருக்க, கரெக்ட். ஆசையோடு பேசணுமா? எனக்கு ஆசையே கிடையாதுன்னா அப்புறம் எது கல்யாணம்? அதே தான் நான் கேக்குறேன். உனக்கு ஆசையே இல்லைன்னா எதுக்கு இந்த மண் வாழ்க்கை? கவுண்டமணி கேட்ட மாதிரி, உனக்கு அது பிடிக்குமா இது பிடிக்குமா மாத்தி மாத்தி கேட்பான். எல்லாத்துலயுமே இல்ல இல்லம்பா. நாய் அப்புறம் எதுக்கு நீ 100 ஆண்டு 100 வருஷம் வாழணும், செத்து தொலை இப்ப மெம்பர் இல்லையா? நல்ல சிந்திச்சு பாருங்க. எந்த விஷயமாக இருந்தாலும் நான் சொல்லக்கூடியது உண்மை. நிரந்தரமான ஒரு பலனை அடைவதற்கு சொல்றேன். ஆசைப்படணும். ஆனா அந்த ஆசை எப்படி இருக்க வேண்டும் என்றால் அளவோடு இருக்க வேண்டும். ஒரு பொருள் வாங்கணும், உங்க கையில எவ்வளவு இருக்குதோ அந்த பணத்துக்குள்ள வாங்குறதுக்கு ஆசைப்படுங்க, தப்பில். ஆசையப்படாம எப்படி போய் பொருள் வாங்க முடியும்? சபிஷியன்ட் மணி வித் யூ இல்லையா? உடனே டிசைட் பண்ணு, என்ன பண்ண, கடையில போய் ஒரு ஜுவல்ஸ் வாங்கிட்டோம், இல்ல ஒரு டெக்ஸ்டைல்ஸ்ல போய் ஒரு நல்ல சாரீஸ் எடுத்துக்கணும். ஆசைப்பட்டாதானே போக முடியும். ஆசைப்படலன்னா இல்ல. மண்ணை பொறுத்த அளவுக்கு ஆசை முக்கியம். ஆசைதான் மண் வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கு. ஆனா அந்த ஆசை எப்படி இருக்க வேண்டும் என்றால் லிமிட்டடா இருக்கும், அளவோடு இருக்க வேண்டும். உன்னால் எது செய்ய முடியுமோ, கடன் வாங்கி எந்த பொருளும் வாங்கு, ஈவன் ஒரு டீ கூட கடன் வாங்கி வாங்கு, இலவசமா கிடைச்சா பெஸ்ட். ஏன்னா ரீபேமெண்ட் இருக்க கூடாது. ரீபேமெண்ட் நாளைக்கு தாரேன் இன்னைக்கு தாரேன்னு இறங்கிட்டீங்கன்னா நீங்க அடிமையாகி விட்டீர்கள்.
உங்கள் மனம் என்ன பண்ணிடும்? பயப்பட ஆரம்பிச்சு விடும். ஒரு பதிவை அது சுமந்து கொண்டே இருக்கும். நம்ம பதிவை குறைக்கதான் வந்திருக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா, அளவோடு வாழ்கின்ற பொழுது நம்மள்ட்ட எவ்வளவு ஃபண்ட் இருக்குது, இந்த ஃபண்டுக்குள்ளதான் எக்ஸ்பென்ஸ் இருக்கும் இல்லையா? எக்ஸ்பென்ஸ் நம்ம பாட்டு இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது. ஏதாவது ஒண்ணு வாங்கணும், அது கொஞ்சம் கூடுதல் பணம் விட்டா பரவாயில்ல, நெக்ஸ்ட் மந்த் சேலரி வந்த பிறகு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பொறுத்து கொள்ள வேண்டும். அப்பதான் அந்த வாழ்க்கையினுடைய இடம் கிடைக்கும். அவங்க பொறுமை வந்துடும். நம்ம இப்ப இந்த பொறுமைகளை இடம் கொடுக்கல. வாழ்க்கையினுடைய நல்லறங்களை நாம் நழுவு விட்டு விட்டோம். ஆமா, நல்லறத்துல நழுவு விடுறோம். ஏன்னா இப்போ ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அது 2000 வெள்ளி. உங்க கையில இப்ப இருக்கிறது 1500 வெள்ளி, இன்னொரு 500 வெள்ளி வேணும். ஈஸியா ஒரு ஃப்ரெண்ட கேட்கலாம், இல்ல வாங்குற கடையில கூட இஎம்ஐ போட்டு வந்துடலாம், ஏதாவது ஒண்ணு செய்யலாம் இல்லையா? பட் நாம என்ன பண்ணணும்னா, 2000 வெள்ளிக்குள்ளது இப்போ நம்ம வாங்கணுமான்னு முதலாவது திங்க் பண்ணணும். அது மஸ்ட், கண்டிப்பாக சொன்னா அவாய்ட் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணிருந்தா, இருக்கக்கூடியது 1500 தான் இருக்குதுன்னா, அந்த வாங்கணுங்கக்கூடிய ஸ்டேஜ் போஸ்ட்பான் பண்ணணும். அடுத்த மாசம் சேலரி வந்த உடனே முதல்ல ஒரு 500 எடுத்து இதுக்கு ஒதுக்கிறோம். அது கூட தான் மற்ற செலவுகளை வைக்கிறோம். அப்ப இங்க 2000 வந்துடுது. வாங்க வேண்டிய ஆசையை பூர்த்தி பண்ணிட்டீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நீங்க ஃப்ரீயா போகலாம். நம்ம அதெல்லாம் இல்லாம அதை வச்சுக்கிட்டே நிறைய பேர் 10 வருஷம் 20 வருஷம் மனதில் இந்த மாதிரி ஆசை பாரத்தை வச்சுட்டு வாழும்போது என்ன ஆகுதுன்னா, எல்லா நோய் வந்து ஏன்னா இந்த அழுத்தம் என்ன வந்துருது, ரத்தத்தை சரியா போக விடாது, நிணநீர் சுரப்பிய தடைபட்டு விடும், உள்ள இருக்கக்கூடிய ஆவியை அதை அடக்கி விடும். ஏன்னா பாரம்ல இறங்குது, பாரம் ஏத்தக்கூடாது. இப்ப இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாத சூட்சமமான விஷயங்கள். என்ன ரத்தத்தை அது நான் பார்த்தனா, அது என்கிட்ட சொல்லிட்டா பண்ணுது, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரிமா, நீங்க உங்க இசைத்துக்கு பண்ணுங்கன்னா சுகர் ஏறிடும், பிரஷர் ஏறிடும், தலை சுத்தி பொத்துன்னு விழுந்துருவான். அப்ப ரத்தத்தை மட்டா வச்சிருக்க தெரியணும். ரத்தத்தை மட்டா வச்சிருக்கணும்னா திங்கிறதுல மட்டும் இல்ல, நினைவிலையும் இருக்கு. உணவை விட நினைவுதான் ஆற்றல் மிக்கது. நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளும்.